ஹலோ கோடர்ஸ், இன்றைக்கி இந்த எபிசோடில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பேண்டாஸோட லாஸ்ட் எபிசோட். இதில் வந்து ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ்னால் என்ன, ஒரு பேண்டாஸில் ஒரு டேபிள் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங் காலம் இருக்கும்போது அதை எப்படி நம்ம மெத்தட்ஸ் மூலிமா அப்பர் கேஸாவோ லோவர் கேஸாவோ இல்லை வாட் எவர் த மெத்தட்ஸ் அது எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்புறம் டேட் டைம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. டேட் டைம் அப்படின்றது ஒரு டேட்லேருந்து நீங்கள் வந்து ஒரு மந்த்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம், இயரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம், இல்லை வாட் எவர் யூ வாண்ட், அந்த காம்போனண்ட்டை மட்டும் தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். அதை பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இது எப்படி நம்ம சிஎஸ்வியாக கன்வெர்ட் பண்ணுறது, வாட் எவர் யூ ஆர் கோயிங் டு டூ, அது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எப்படி நான் அதை சிஎஸ்வியாக கன்வெர்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி இந்த எபிசோடில் முழுமையாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து ஒரு டேட்டாவை ஜென்ரேட் பண்ணிக்க போகிறேன். இப்போது இது வந்து நானாக உருவாகக்கூடிய ஒரு ஃபேக் டேட்டா. ஸோ இந்த டேட்டாவில் எங்கிட்ட நேம்னு ஒரு காலம் இருக்க போது, சிட்டின்னு ஒரு காலம் இருக்க போது, இதை நான் என்னவா உருவாக்குறேன் அப்படின்னா டேட்டா ஃப்ரேமாக. ஸோ யூ கேன் see that I have this data frame which is like ஒரு டேபிள். இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா நேம் அப்படின்னு ஒரு காலம் இருக்குது, சிட்டி அப்படின்னு இன்னொரு காலம் இருக்குது. இப்போ நான் இதில் இருக்கக்கூடிய கேஸை என்னால் மாற்ற முடியும். இப்போ உதாரணத்துக்கு நான் அலைஸ் அப்படின்றது எனக்கு ப்ராப்பர் கேஸில் இருக்குது, அதை நான் லோவர் கேஸாவோ இல்லை அப்பர் கேஸாவோ மாற்றலாம், சார்லியாக மாற்றலாம். ஸோ இந்த மாதிரி வாட் எவர் ஐ வாண்ட் ஐ கேன் டூ இட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல இதோட பேர் டேட்டா ஃப்ரேம். இந்த டேட்டா ஃப்ரேமில் இருக்கக்கூடிய நேமுன்ற காலமை நான் என்னவா மாற்றணும்னு நினைக்கிறேன், அப்பர்னு மாற்றணும்னு நினைக்கிறேன். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த காலமோட பெயரை சொல்லிவிட்டு கூடவே எஸ்டிஆர், ஏன்னா அது என்ன காலம், எஸ்டிஆர் காலம், ஸ்ட்ரிங் காலம் டாட் அப்பர் அப்படின்னு கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகிடும், இட் கோயிங் டு பி லைக் திஸ். என்னாச்சு, எல்லாமே அப்பர் கேஸாக மாறிடுச்சு. ஆக்சுவல் டேட்டா ஃப்ரேமில் அது மாறி இருக்காது. ஆக்சுவல் டேட்டா ஃப்ரேம் கோயிங் டு லுக் சேம், அதே தான். பட் இங்கே மட்டும் எனக்கு மாறி இருக்கும். அதை நீங்கள் வேணால் அசைன் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஐ கேன் அசைன் லைக் திஸ், டிஎஃப் ஆஃப் நேம், யூ கேன் அசைன் லைக் திஸ். இப்போ ஆக்சுவல் டேட்டா ஃப்ரேம்ல எனக்கு என்ன இருக்கும், மாறி இருக்கும், ஏன்னா நான் அதை அசைன் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு அந்த இன்ஸ்டன்ஸுக்கு தான் பார்க்கணுன்னா அப்படியே நீங்கள் பார்த்துட்டு போயிடலாம், இல்லை நீங்கள் அசைன் பண்ணணும்னு நினச்சா கூட அசைன் பண்ணலாம். அதே மாதிரி யூ கேன் see that in a lower case, எல்லாமே லோவர் கேஸ் ஆகிருக்கு. அதுமாதிரி நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல அலீஸ் அப்படின்னு பக்கத்தில் எனக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்பேஸஸை கூட என்னால் இந்த மெத்தட்ஸ் மூலிமா ரிமூவ் பண்ண முடியும். அதை பற்றி நம்ம பார்ப்போம் போக போக. அதேமாதிரி டைட்டில் கேஸ் அப்படின்னு இருக்குது. டைட்டில் கேஸ் அப்படின்னா ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸு, மற்றதெல்லாம் ஸ்மாலாக இருக்க போகுது. ஓகே, மேபி இதை நான் வந்து என்னோடய காலமுக்கு என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா அசைன் பண்ணிக்க போகிறேன். ஸோ டிஎஃப் ஆஃப் நேம் ஈக்குவல் டு திஸ். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு அசைன் திஸ். ஸோ இப்போ நான் அசைன் பண்ணிட்டேன். இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ஸ்பேஸஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு. லீடிங் அண்டு ட்ரையலிங் ஸ்பேஸஸை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎஃப் ஆஃப் நேம் டாட் எஸ்டிஆர் டாட் ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரிப் அப்படின்னா என்ன பண்ணணும்னா முன்னாடி பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்பேஸஸை ரிமூவ் பண்ணணும். இப்போ அலீஸை பின்னாடி எனக்கு ஸ்பேஸ் இருந்தது, அந்த ஸ்பேஸ் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி முன்னாடி ஸ்பேஸ் இருந்தாலும் சரி, பின்னாடி ஸ்பேஸ் இருந்தாலும் சரி, ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும் பை யூஸிங் த ஸ்ட்ரிப். ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு ஒரு வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணணும்னு வைங்களேன், அதுவும் பாசிபிள். இப்போ டேட்டா ஃப்ரேமில் இருக்கக்கூடிய சிட்டின்ற காலமில் ஸ்ட்ரிங் டாட் ரீப்ளேஸ் எதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், டெல்லிக்கு பதிலாக நியூ டெல்லின்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், டெல்லிக்கு பதிலாக என்ன ஆச்சு, நியூ டெல்லி. ஆக்சுவல் டேட்டா ஃப்ரேம் அப்படியே தான் இருக்கும், நான் முன்ன சொன்ன மாதிரி. உங்களுக்கு வேணும்னா அசைன் பண்ணிக்கலாம். டிஎஃப் ஆஃப் சிட்டி ஈக்குவல் டு வாட் எவர் த ஆப்ரேஷன் யூ வாண்ட், யூ கேன் மென்ஷன் இட் லைக் தட். ரைட்டுங்களா? அதே மாதிரி இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் த ஸ்ட்ரிங்கோட லென்த்து தெரியணும் அப்படின்னா டிஎஃப் ஆஃப் நேம் டாட் ஸ்ட்ரிங் டாட் லென்த்துன்னு கொடுக்கும்போது ஒவ்வொரு வேர்ட்ஸும் எவ்வளோ கேரக்டர்ஸை கொண்டு இருக்குது அப்படின்ற லென்த்துக்கான டேட்டாவை உங்களுக்கு கொடுக்கும். ரைட்டா? ஸோ அதே மாதிரி கண்டைன்ஸ் இருக்குது, ஸ்ப்ளிட்ஸ் இருக்குது, ஸ்டார்ட்ஸ் வித் ஏ எதெல்லாம் அப்படின்றத பார்க்கலாம். உதாரணத்துக்கு டேவிட், எதெல்லாம் டேவிட்டை கண்டெயின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்றே தான், ட்ரூ. பாருங்கள், ஸோ இதில் வந்து டேவிட் ஸ்மித் இருக்குது. டேவிட் எதெல்லாம் கண்டெயின் பண்ணியிருக்கோ அது ட்ரூ, மற்றதெல்லாம் ஃபால்ஸ். அதேமாதிரி ஸ்ப்ளிட் பண்ணலாம், ஸ்பேஸஸை வச்சு ஸ்ப்ளிட் பண்ண முடியும். பாருங்கள், டேவிட் கமா ஸ்மித். அலீஸுக்கு முன்னாடியே ஸ்பேஸ் இருந்திருக்கு, வி நெவர் நோ, ஏன்னா அதுக்கு முன்னாடி ஸ்பேஸ் இருக்கான்னு நமக்கு தெரியாது. நான் அதை ஸ்ட்ரிப் பண்ணேன், ஆனால் அதை நான் அசைன் பண்ணல. அது மாதிரி ஸ்பேஸஸை வச்சு ஸ்ப்ளிட் பண்ண முடியும். எதெல்லாம் ஏல ஸ்டார்ட் ஆகுதோ அதை மட்டும் ட்ரூனும், மற்றதெல்லாம் ஃபால்ஸ்னு சொல்லணும். ஸோ இந்த இடத்துல இது பார்க்குறக்கு உங்களுக்கு ஏல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்தாலும் முன்னாடி நமக்கு என்ன இருக்குது, ஸ்பேஸஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறது, அந்த ஸ்பேஸஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ரிப்பை தான் பயன்படுத்தணும். ஆனால் அதை நம்ம அசைன் பண்ணிடணும். இப்போ டிஎஃப் ஆஃப் நேம் ஈக்குவல் டு திஸ் அப்படின்னு கொடுக்கும்போது அசைன் ஆகிடும்.
சரி இப்போ அசைன் ஆயிடுச்சா, இப்போ போயிட்டு நான் ஸ்டார்ட்ஸ் வித் ஏன்னு கொடுத்தா எனக்கு அலைஸ் வந்து ட்ரூ ஆகிடும், மற்றதெல்லாம் ஃபால்ஸ் ஆகிடும். ஏன்னா அலைஸ்க்கு முன்னாடி எனக்கு ஸ்பேசஸ் இருந்தது, அந்த ஸ்பேசஸை நான் ரிமூவ் பண்ணிட்டேங்காட்டி இப்போ அந்த அலைஸ் வந்து இட்ஸ் கோயிங் டு பி ஸ்டார்ட் யூஸிங் ஏ, ஸ்டார்ட் வித் ஏ. அதனால் எனக்கு வந்து இதாக இருக்குது. அதே மாதிரி என் வித் ஹெச், இதெல்லாம் ஹெச்சில் எண்ட் ஆகுதோ அது ட்ரூ, மற்றெல்லாம் ஃபால்ஸ்னு வரும். ஸோ இவ்வளோ தாங்க ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ். இது வந்து நான் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்ட்ரிங் மெத்தட்ஸில் நான் சொல்லிட்டேன். இதை தாண்டி பல விதமான ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இன்டர்நெட்டை போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான லிஸ்ட் இருக்கும். பட் pretty much இதுவே உங்களுக்கு போதுமானதாக தான் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரி, அடுத்து ரெண்டாவதாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டேட் டைம். ஓகே, இப்போ என்கிட்ட ஒரு டேட் அப்படின்னு சொல்லி ஒரு காலமாக நான் வச்சுருக்கேன். யூ கேன் see that we have a column of date. ஓகே, இந்த டைம் ஸ்டாம்ப் அப்படின்றத பயன்படுத்தி உங்களால் இன்னைக்கு டைம் என்ன, இன்னைக்கு டேட்டு, இன்னைக்கு டைம் என்ன அப்படின்றத என்னால் பார்க்க முடியுது. பார்க்க முடியுதா? முடியுது. ஸோ இந்த பர்டிகுலர் காலமை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதோட இயர் என்ன, மந்த் என்ன, டே என்ன அப்படின்ற எல்லா காம்போனன்ட்ஸையும் தனித்தனியாக என்னால் பிரிக்க முடியும். இப்போது டேட்டா ஃப்ரேம் அப்படின்னு என்கிட்ட ஒரு டேட்டா ஃப்ரேம் இருக்குது, அதில் ஒரே ஒரு காலம் இருக்குது டேட்டுன்னு. அதில் நான் புதுசாக ஒரு காலமை உருவாக்கணும்னு நினைக்கிறேன், அதோட பேர் இயர். ஸோ டிஎஃப் ஆஃப் இயர் எப்படி நான் அந்த இயரை உருவாக்குறேன் அப்படின்னா, இந்த டேட்டிலேருந்து டிடி டாட் இயர்னு சொன்னீங்கன்னா இயர் மட்டும் தனியாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகி எனக்கு புதுசாக ஒரு காலமாக உருவாயிடும். ஸோ யூ கேன் see that. பார்த்தீங்களா, புதுசாக இயர்னு காலம் வந்திருக்கா. அதேமாதிரி மந்த் வேணும்னா டேட்டு டிடி டாட் மந்த்து புதுசாக ஒரு காலம் உருவாக்குறேன். உருவாச்சா மந்த்து. அதே மாதிரி மந்த் நேம் ஈஸி. ஸோ சேம் பேட்டர்ன், வாட் எவர் யூ வாண்ட் யூ கேன் மென்ஷன் இட். இப்போ டே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டே தனியாக வந்துடும், டே நேம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான காலம்ஸ் நான் உருவாக்கிக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்டில் வேணும், டே மந்த் இயர். இயர் வந்து கேபிட்டல் வாய் போட்டோம்னா 4 கேரக்டர்ஸ் வரும். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபார்மேட்டில் எனக்கு வேணும்னு நான் வந்து ஃபார்மேட்டை கூட மாற்றி பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி யூ கேன் ஹேவ் அ ஃபார்மேட் 01, இன்னொரு ஃபார்மேட்டை உருவாக்குறேன். இந்த இடத்துல ஸ்மால் ஒய் கொடுத்தேன்னா எனக்கு வந்து கோயிங் டு ஹேவ் அ 2 கேரக்டர்ஸ் இந்த இயர். ஸோ டேட் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். அதாவது இன்னைக்கு டேட்டுக்கும் அந்த டேட்டா ஃப்ரேமில் இருக்கக்கூடிய டேட்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன, ஹவு மெனி டேஸ், எவ்வளோ டேஸ் வந்து டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வாட் எவர் யூ வாண்ட் யூ கேன் டூ இட். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மாஸ்கிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட அதை பண்ண முடியும். ஸோ இந்த டேட்டை விட முன்னாடி நாட்களை என்னால் என்ன பண்ணியிருக்கேன், ஐ மீன் அதுக்கு அடுத்த நாட்களை நான் வந்து ஃபில்டர் பண்ணியிருக்கேன். 1/2/2024 அப்புறம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாக்கள்லாம் என்ன அப்படின்றத நான் ஃபில்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் டோட்டலி டேட் டைம் அப்படின்றது என்ன, ஒரு காம்போனண்ட்டை உங்களால் ஒரு டேட்லேருந்து மந்த்தை தனியாக, இயரை தனியாக, மந்த் நேமை தனியாக, டே நேமை தவிர தனியாக, இந்த மாதிரி உங்களுக்கு வாட் எவர் யூ வாண்ட் யூ கேன் எக்ஸ்ட்ராக்ட் தட். ரொம்ப சிம்பிள். சரி, இப்போது ஸ்ட்ரிங் மெத்தடை பார்த்தோம், டேட் டைமில் என்னென்னு பார்த்தோம். இப்போ கடைசியாக பேண்டாஸோட கடைசி டாபிக் இது தான். ப்ராஜெக்டில் நம்ம ஃப்யூச்சரில் பண்ணுவோம். கடைசி டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ண டேட்டாவை சேவ் பண்ணுறது. பேண்டாஸில் டேட்டா க்ளீனிங் அப்படின்றது ரொம்ப ரொம்பவே முக்கியம். ஆனால் க்ளீன் பண்ண டேட்டாவை நம்ம என்ன பண்ணணும், சேவ் பண்ணி வச்சுக்கணும். லோக்கலாக சேவ் பண்ணால் தான் அதை நீங்கள் மறுபடியும் ஃபர்தராக ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி பண்ணுறது பாருங்கள். இதுக்கு இன்னொரு டேட்டா ஃப்ரேம் என்கிட்ட இருக்குது. ஸோ அதில் பாருங்கள் 3 ரோஸ் 3 காலம்ஸ் இருக்குது. இது எப்படி நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். df.tocsv students.csv அப்படின்னு நான் கொடுத்தேன்னா you can see that we are going to have a new CSV create ஆயிடுச்சா, students.csv அப்படின்னு சொல்லி நம்ம create ஆகிடும். ஓகே, அதை நான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஸோ I will open that. ஸோ students.csv இப்போ df2 பிரிண்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது வேறு லொக்கேஷனில் சேவ் ஆகிருக்கு. யூ கேன் see that. அதை நான் வந்து என்னென்னு சேவ் பண்ணிட்டேன், students.csvன்னு சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டைம் வந்து இண்டெக்ஸ் இல்லாமல் இது உருவாக்கியிருக்கேன். ஐ மீன் இது வந்து இண்டெக்ஸ் இருக்குது, கூடவே அன்னேம்டுன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா இது சேவ் பண்ணும்போது இண்டெக்ஸும் சேர்ந்து சேவ் ஆகிடும். அதனால் எனக்கு லோட் பண்ணும்போது அன்னேம்டுன்னு ஒரு காலம் வந்து எனக்கு ஒர்க் ஆகும். இது ஒரு பிரச்சனை. ஸோ இந்த பிரச்சனையை தவிர்க்கிறதுக்காக நீங்கள் சேவ் பண்ணும்போது இண்டெக்ஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு காலம் எனக்கு உருவாகாது. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதே df3 ஈக்குவல் டு pd.read csv students.csv. இப்போ நான் வந்து இதை பிரிண்ட் பண்ணும்போது யூ கேன் see that I'm not going to have a
இண்டெக்ஸ் காலம். இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக இண்டெக்ஸ் வந்தது. ஏன்னா நான் இந்த இடத்துல இண்டெக்ஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு கொடுக்கலைன்னா இண்டெக்ஸும் சேர்ந்து எனக்கு சேவ் ஆகிடும். அதனால் நான் ரீட் பண்ணும்போது எனக்கு எக்ஸ்ட்ராவாக அந்த காலம் வரும். அது வேணாம்னு நினச்சிங்கன்னா இண்டெக்ஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் ரைட் த CSV ஃபைல் த்ரூ த pandas. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேண்டாஸோட டுட்டோரியல் இதோட உங்களுக்கு முடியுது. ஸோ நெக்ஸ்ட்டு மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங்னு பல விஷயங்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இதெல்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே ஐப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய்.